மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் என்னோடய அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டிவி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் 2 பேருமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ அன்னைக்கு டே எப்படி போச்சு, நாங்கள் எந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், எந்த சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஷூட் வந்து சாட்டர்டே அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரைடே நைட்டே ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஆல்ரெடி பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock. நாங்கள் ஏர்லியராகவே ரீச் ஆகிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். We are waiting for the bus இன்னும் வரலை. ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட போகிறோம். டேடி நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? நான் கொய்யாக்கா வாங்கியிருக்கேன். ஓகே. ஜானு தூக்க கலக்கத்தில் இருக்கா? ஜானு செம்ம காண்டில் உட்காந்துருக்கா போல. ஃபஸ்ட்டு நான், அம்மா, அப்பா 3 பேர் போகிறது மட்டும்தான் பிளானில் இருந்துச்சு. பட் நாங்கள் கிளம்புனதை பார்த்தோன்னே ஜானு பயங்கர அழுவை. நானும் பின்னாடியே வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது அவங்களும் எங்களோட கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக ஒரு 12:30 போல் பஸ் வந்துருச்சு. 3 சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறதுனால ஜானு வந்து என்னோடய சீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டியா? தூங்கலாமா? அந்த வருஷம் வந்து செல்லு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? சென்னை போயிட்டுருக்கோம். அப்படியா? ஜாலியா உனக்கு? ஜாலி. அடுத்துக்கிட்டே வரியா? ஜாலியா? ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. இடமே பத்த மாட்டேங்குது. இடம் பத்தலையா? லைட்டாக தான் பத்துது. நான் வந்து படுத்துட்டேன். ஒரு 12:45 போல் பஸ் எடுத்து ஒரு 7 o'clock போலலாம் வந்து நம்ம தாம்பரம் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே நம்மளை வந்து சேனல் டீம்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு ஸ்டே எங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சேனல் ஆர்டிஸ்ட் அப்புறம் இந்த பிஸ்னஸ் மேன் அவங்கெல்லாம் தங்குற மாதிரி ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸு. சிட்டிலேருந்து நல்லா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து அவங்க ஸ்டே புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம இங்கேருந்து மெயின் ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னாலே ரொம்ப தூரம் அவுட்டருக்கு தான் வரணும். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டீரியரான ஒரு இடத்துல இருந்தது. இன்கேஸ் நம்ம எதாவது வாங்கணும், எதையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட பக்கத்துலலாம் கடை எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருந்த ரூம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட வேண்டியதான். டாடி ஹாய். ஜானு சே ஹாய். மார்னிங் ஒரு 9:30 போல் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு வந்து அவங்களே நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இட்லி, பொங்கல், இடியாப்பம் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நம்ம என்ன வேணுமோ அதில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட ஷூட் வந்து EVP ஃபிலிம் சிட்டியில் தான். ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்மளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து டச்சப் ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வர கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே அவங்களே வந்து மேக்கப், ஹேர் டூ எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் செல்ஃபாகவே பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா இந்த கண்ணாடியை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நான் பார்த்துட்டேன். டிவிலலாம் நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பல்பு வச்ச கண்ணாடி. அதை நேரில் பார்க்கும்போது ஃபேஸ் வந்து அதில் செம்ம ப்ரைட்டாக இருந்தது. அதை விட்டு நவுந்து வரத்துக்கே எனக்கு மனசு வரல. இன்னைக்கு எங்கள் அண்ணி காம்படிஷன் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஸோ நம்ம எல்லாம் ஓகேவா அப்படின்னு டாப் டு பாட்டம் செக் பண்ணிக்கிட்டு ஃபைனலி ஷூட் நடக்கிற இடத்துக்குள்ளே போயாச்சு. உள்ளே அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது.
எஸ், நானும் என் அம்மாவும் நம்ம கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற வா தமிழா வா ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக வளர்கிற பொண்ணுங்க ஒரு சைடும், இன்னொரு சைடு அவங்க அம்மாவும். ஸோ 2 பேர்கிட்டையுமே நிறைய கொஷின்ஸ் கேட்டு அப்படி தான் போச்சு. அது ஆக்சுவலாக ஷூட் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நடந்தது. ஆனால் நமக்கு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு மட்டுமே தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த செட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏசி போட்டு ப்ளஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு 1/2 hour ஒன்ஸு ஜூஸு வாட்டரு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி ரொம்ப வந்து கேர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு அதோட வேலை சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒர்க்கே போயிட்டுருக்கு. ஷூட் முடிஞ்சதும் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. அதுவும் ப்ரொடக்ஷன்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. லஞ்ச் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுவும் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என் தட்டில் பாருங்கள் வெறும் ரசமும் சிக்கன் மட்டும்தான். நம்மளும் அப்படியே ஆரி சார் கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. என்ன அப்போதான் இதை காட்டி காட்டி ஒன்று மறட்டுவேன். போ, என்ன வேணும்? எதுக்கு காலில் உள்ளுற? ஸ்லீப்பர்லாம் ஒன்று சீட்டில் போட்டு ஒன்று சாவடிக்கிறவா? ஸோ எல்லாம் முடிஞ்சதும் அவங்களே நம்மளை வந்து திரும்ப பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம எந்த ஏரியா சொல்கிறோமோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு ரிட்டர்ன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்லேருந்து தான் இருந்தது. ஸோ நாங்கள் டேரெக்டாக கிளாம்பாக்கம் போயிட்டு ரீச் ஆயாச்சு. ஜானும் என் காலில் விழுந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேடம்க்கு வந்து ஸ்லீப்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து ஒரே கெஞ்சல். நான் சும்மா அவளை வந்து வம்பு இழுக்கிறதுக்காக, உனக்கு ஸ்லீப்பர்லாம் இல்லை, உன்னை சீட்டில் தான் போட்டு இன்றைக்கி நான் வந்து அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நானும் அவள்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. பாப்பா தாத்தா கூட ஆர்ஜி பண்ணாத. மதியம் நான் கொஞ்சம் சரியாக சாப்பிடல. ஸோ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால அப்பா கிட்ட அத்தம் வாங்கி தர சொன்னேன். ஸோ ஜானு வந்து எனக்கு பங்கு வேணும்னு கேட்டு என் பின்னாடி நின்றுட்டு இருந்தா. ஸோ நாங்கள் 2 பேருமே அத்தம் வாங்கி சாப்பிட்டோம். நான் வந்து இந்த ரோட் சைட் ஃபுட்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எனக்கு அது ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால. பட் ட்ராவல் டைமில் எப்போவாவது ஆசையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரேராக எப்போவாச்சும் சாப்பிடுவேன். அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுங்க. நாங்கள் வந்து 6 மணிக்கு எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஆனால் எங்களோட பஸ் வந்து 8:30க்கு தான். ஏன்னா மேடம் ஸ்லீப்பர் கேட்டதுனால ஸ்லீப்பர் வந்து அந்த டயத்துக்கு தான் வந்துச்சு. ஸோ ஒரு 2 hours போல் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு பஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீப்பர் தான் நான் படுத்துட்டு போறேன். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ்? சூப்பரா இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து கேக் தான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் அத்தோ சாப்பிட்டேன். ஸோ எனக்கு பசிக்கலை. நீ நல்லா சாப்பிடு. ஹாய் மக்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். நாங்க சென்னை போயிட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஸ்லீப்பர்ல தான் மக்களை படுத்திருக்கோம். ஒரு குட்டியா லைட் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி தான் நான் இது பண்றோம். செல்லுல லைட்லாம் இல்ல. நாங்க பஸ்ல நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நெருப்புலாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. நாங்க ஆல்ரெடி நம்மளோட செருப்பு வைக்கிற மாதிரி தான் ஸ்டாண்ட் இருந்துச்சு. பட் வந்து ஏனி மேல ஸ்லீப்பர்ல போய் தூங்கினோம். பாய் சொல்லனே, பாய். இன்னைக்கு நாங்க என்னடா இவ்வளவு இழுத்து படுத்திருக்காங்களே பாக்குறீங்க. இழுத்து இல்ல, நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா ஒரு காம்படிஷன் இருக்கு. அதாவது டிவில தான் பிக் பாஸ் மாதிரி போடுவாங்கல்ல, மைக்க கொடுத்து பேசுற மாதிரி. அந்த காம்படிஷனுக்கு நானு, அண்ணி,
எங்க தாத்தா எங்க பாட்டி அவங்க வந்துறாங்க. எங்க சித்தியும் எங்க பாட்டியும் அதுல போய் மைக்க கொடுத்து பேசினாங்க. நான் எங்க சித்தி கிட்ட போனா அடம் பிடிச்சிட்டு இருந்தானா. இந்த தாத்தா தெரியுமா, தாத்தா ரெண்டு மூக்குலயே போட்டு வச்சா தலையை அப்படியே திரும்பி விட்டேன்னா. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க. வணக்கம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய். 8:30க்கு வந்த பஸ்ஸு வந்து 10 மணிக்கு தான் கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்தாங்க. ஸோ எடுத்து நம்ம ஒரு 4 மணி போல் கும்பகோணம் ரீச் ஆயாச்சு. கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வர பஸ்ஸில் ஏறி உட்காந்து அது ஒரு 4:30க்கு தான் எடுத்தாங்க. ஸோ ஃபைனலி ஒரு 5:30 போல் நம்ம வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம வீடு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான். ஸோ இறங்கி அப்படியே நடந்து வந்தாச்சு. ஜானும் நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்தா, அவளையும் போட்டு அப்படியே நடக்க வச்சு அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் நம்ம? வீட்டில் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, பை பாய், லவ் யூ ஆல்.